கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நாம் சபைக்காக அதிகமாக ஜெபிக்க பிரயாசப்படணும். ஏன்னு சொன்னால், இந்த நாட்களில் சபை என்ன செய்யணும், ஒரு ஆவிக்குரிய நிலையில் என்ன செய்யணும், காணப்படணும். அதற்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு வேத வசனம் என்னை மிகவும் தொட்டது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனித்தருகளிடத்திலே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்கிறார். இதுக்கு முந்தின பகுதியில் பார்க்கும்போது அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து அப்படி சொல்கிறார். அப்போது இந்த திராட்சை தோட்டம் சபைக்கு என்ன செய்து ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போது இந்த சபை என்ன செய்யணும்னு சொன்னால் கர்த்தருடையது. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த சபைக்காக தன்னுடைய என்ன செய்கிறார், இரத்தத்தை சிந்து இதை என்ன செஞ்சிருக்கிறார், சம்பாதித்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் சபைக்காக என்ன செய்கிறாங்க, ரத்தம் சிந்திருக்கிறாங்க. ஒரு சபை உருவாகிறதுக்கு என்ன செய்கிறாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் தங்களுடைய ரத்தங்களை சிந்திருக்கிறாங்க. அப்போது சபைன்னு சொல்கிறது நான் எழுத்துக்குரிய கட்டடத்தை சொல்லலை, ஆவிக்குரிய ஜனங்கள், தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது தான் என்ன செய்கிறோம், நம்ம சபைன்னு சொல்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் நான் ஒரு சபை. நம்ம ஒரு 10 பேர் கூடியிருந்தால் அது என்னது, சபை. கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார்னு வசனம் சொல்லுது. ஒரு பில்டிங்க்கு ஆண்ட தலையாக இருப்பாரா? இல்லை, இல்லையா? அப்போது அது சபை தான். நாம் எழுத்துக்குரிய விதமாக நாம் கூடி ஆராதிக்கிற அந்த ஸ்தலத்துக்கு பேரும் சபை தான். ஆனால் அதை மென்ஷன் என்ன செய்யலை, ஆண்டர் பண்ணலை. ஆண்டர் மென்ஷன் பண்ணுறது ஜனங்களாகிய நம்மளை தான் என்ன செய்கிறார், ஆண்டர் சபைன்னு சொல்கிறார். பாருங்கள், இந்த கட்டடம் என்ன செய்யணும்னா, ஒரு நாள் இயேசு வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம், ஆண்டருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன செய்யும், இந்த சபை என்ன செய்யும், நம்ம இருக்கிற கட்டடம் கைவிடப்பட்ட என்ன செய்யும், இங்கே பூமியிலே இருக்கும். அப்போ இதை ஆளுகை செய்கிறது யார், அந்தி கிறிஸ்து என்ன செய்வான், ஒரு நாள் என்ன செய்வான், அந்த கட்டடங்கள் எல்லாம் ஆளுகை செய்யும். இந்த கட்டடங்கள் நமக்கு சொந்தமல்ல, நாம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு இப்போ ஆண்டவர் நமக்கு தந்திருக்கார் இது. ஆனால் நான் சபைன்னு சொல்லும்போது அது என்ன செய்யுது, அது நம்ம எல்லாரையும் தான் என்ன செய்யுது, காட்டு. அப்போது இந்த சபை என்ன செய்யணும்னு சொன்னால் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கணும். இந்த சபை என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யமாக இருக்கணும். பாருங்கள், ஒரு கொலைசீரில் ஒரு வசனம் இருக்குது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாகிய பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி அதில் இருக்குது. அப்போது இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி, அப்போது ஒரு காலத்தில் பாவத்துக்கு நம்ம அடிமையாக இருந்தோம், இந்த உலக காரியங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும், அடிமையாக இருந்தோம். அப்போ அதுலேருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கி என்ன செய்கிறார், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தியிருக்காருன்னு சொல்லியிருக்கு. அப்போது தேவன் என்ன செய்கிறார், இந்த அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியிருக்காருன்னு சொல்லி, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம்னா என்ன, அன்பின் குமாரனுடைய ராஜ்யம்னு சொல்லும்போது இது பரிசுத்த ஆவியினுடைய ராஜ்யம்னு சொல்லி என்ன செய்வாங்க, இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அப்போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய ராஜ்யம்தான் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். அப்போது தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம்தான் என்னது, இந்த பரிசுத்தாவின் ராஜ்யம். இந்த ராஜ்யங்கிறதனுடைய அர்த்தம் என்னச்சுன்னா பரிசுத்தாவி. அப்போ இந்த பரிசுத்தாவின் நிறைந்து இருக்கிறது தான் சபை. அப்போது இந்த நாட்களில் அநேக இடங்களில் இந்த பரிசுத்தாவியை குறித்ததான முக்கியத்துவம் என்ன செய்கிறதில்ல, சபைகளில் காணப்படுகிறதில்ல. அப்போது நம் கூடி ஆராதிக்கிற இடங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் பரிசுத்தாவியுடைய நிறைவு அதிகமாக காணப்படும். அதுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஏன் இந்த பரிசுத்தாவியுடைய நிறைவுக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம்னு சொன்னால், வேத வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போது ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னு சொன்னால் அவனுக்கு என்ன தேவை, இந்த பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போது இன்றைக்குள்ள சபைகளில் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு எந்த அளவில் காணப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சபைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட வளர்ச்சியை நம்ம எதை வைத்து அளவிட முடியும்? பாருங்கள்,
நம்ம நிறைய என்ன செஞ்சுருக்கோம், புது புது ஃபேனெல்லாம் சபையில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாக, அது ஒரு சபையுடைய வளர்ச்சியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? முடியாது. கேமரா சுற்றி சுற்றி என்ன செஞ்சுருக்கிறோம், மாட்டியிருக்கிறோம். முன்னாடிலாம் என்ன செஞ்சுருக்கிறோம், நிறைய செடிகளெல்லாம் வச்சு சபையை அலங்கரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது சபையோட வளர்ச்சி ஆகுமா? இல்லை. நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜீவியத்திலையும் சபையாய் நாம் கூடி ஆராதிக்கிற வேலையிலையும் நமக்குள்ளே இருக்கிற இந்த பரிசுத்தாவியுடைய நிறைவு எப்படி இருக்குது, பரிசுத்தாவியுடைய நிறைவு எப்படி இருக்குது, இதை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ஆண்டோடைய அபிஷேகம் என்ன செய்யணும், அந்த வரங்கள் நமக்குள்ளே என்ன செய்யணும், கிரியை செய்யணும். நம்மளிலேருந்து நல்ல சுபாவங்கள் என்ன செய்யணும், வெளிப்படணும். நம்ம ஒருத்தங்களோட ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நான் ஒரு கோவப்படுகிற நபராக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் தேவனை ஆராதிக்கிறதுனால, பரிசுத்தாவினால் நிறைகிறதுனால இன்றைக்கி நான் எப்படி செய்யறதில்ல, கோபமே படுகிறது இல்லை. இந்த நிலவரம் வந்துச்சுன்னு சொன்னால் இதை நம்ம என்ன செய்கிறோம், வளர்ச்சி, ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சின்னு சொல்லலாம். இப்போது நான் ஒரு குடிக்கிற ஒரு பழக்கம் உள்ள ஒரு நபராக இருக்கேன். இப்போ நான் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இப்போது ஆண்டரை ஆராதிக்கிறதுனால இந்த பழக்கத்திலேருந்து விடுதலையாகி நான் என்ன செய்கிறேன், இப்போ அதிகமாக வேதத்தை வாசிக்கிறேன், நான் அதிக மணி நேரம் ஜெபிக்கிறேன், ஆண்டரோடு கூட பேசுகிறேன், ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். இது எனது வளர்ச்சி. இப்போ இப்படிப்பட்ட நிலவரங்களுக்கு மாறணும். அநேக ஜனங்களுக்காக என்ன செய்யணும், நம்ம ஜெபிக்கிறோம், தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி மாறுகிற ஒரு அனுபவம் தான் வளர்ச்சி. அப்போ இந்த பாதையில் யார் நம்மளை நடத்த முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்ய முடியும், இந்த காரியங்களூடாக நம்மளை நடத்த முடியும். அப்போது ஒரு ஆராதனை வேலைகளில் நாம் தேவனை கூடி ஆராதிக்கிறதான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அதிகமான நேரங்கள் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவிக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். எப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம்னு சொன்னால் ஒரு பாட்டுக்கு என்ன செய்கிறோம், எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், அப்போது ஒரு தூது பகுதிக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், அதே அளவுக்கான நேரம் நம்ம எது கொடுக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி அநேக சபைகளில் இல்லாத ஒன்று என்னது தெரியுமா, பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தான். ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, ஜனங்கள் ஆவியில் நிலைய மாட்டாங்க, அதனால் பரிசுத்த ஆவியுடைய நிறைவே என்ன செஞ்சிட்டாங்க, சுருக்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. அதை என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியை கடந்து போகிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அந்த பகுதியை ஸ்கிப் பண்ணலை, ஆண்டவர் உங்களை ஸ்கிப் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனித்தருகிற கொடுக்கப்படும் சொல்லு. பாருங்கள், ரோம கத்தோலிக்க சபை ஒரு ஆதி சபைன்னு நமக்கு தெரியும். அது முதல்ல சிலை வழிபாடுகள் எல்லாம் அதில் கிடையாது. அப்போது அந்த சபையில் இருந்து ஏன் வேறொரு சபை எழும்புறதுக்கு காரணம் என்ன, வேறொரு சபை உருவாக வேண்டிய அவசியம் என்ன? வேறு இன்றைக்கி எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள்னு சொல்லி எழும்பியிருக்கு, 2000 பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் எழும்ப வேண்டிய காரணம் என்ன? அவர்கள் அதற்கு பாத்திரவானாக இல்லாத பட்சத்தில் தேவன் அவர்களிடத்திலிருந்து எடுத்து அதை வேறு ஒருத்தருக்கு கொடுக்குறார். இப்போ இதே அனுபவம் தான் நிச்சயம் நடக்கும். நாம் ஆராதிக்கிறோம், நாம் தேவனை தேடுகிறோம், நம்ம இதற்கேற்ற பாத்திரவான்களாக இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எடுத்து இதை யாருக்கு கொடுப்போம், அதுக்கேற்ற பாத்திரவான்களாக இருக்கிற ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். அதனால் இந்த நாட்களில் நம்ம அதிகமாக சபைக்காக ஜெபிக்கணும். அநேக ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிற கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, பரிசுத்த ஆவியை என்ன செய்கிறாங்க, விட்டுட்டாங்க. எத்தனையோ எது சபைக்கு தேவையோ அது இன்றைக்கி என்ன இல்லை, சபையில் இல்லை. எது சபைக்கு தேவை கிடையாதோ அதெல்லாம் இன்றைக்கி இருந்திருக்கு, சபையில் இருக்குது. அப்போது இதை நாம் என்ன செய்யணும், விளங்கி கொண்டு அதிகமாக சபைக்காக ஜெபிக்கணும். சபைக்குள்ளே ஒரு நாள் நினச்சிக்கூடாது, உலகம் பிரவேசிக்கக்கூடாது. ஆண்டவரே, சபைக்குள்ளே உலகம் பிரவேசிக்கக்கூடாது. ஆண்டவரே, ஆவிக்குரிய காரியங்கள் சபைக்குள்ளே வரணும். ஆண்டவரே, பரிசுத்தாவியினுடைய நிறைவு சபைக்குள்ளே வரணும். எல்லாரும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அநேகருக்குள்ளே என்ன செய்யணும், கிறிஸ்துவின் சுபாவங்கள் உருவாகணும். அநேகர் என்ன செய்யணும், நல்ல ஒரு சீஷர்களாக ஆண்டவருக்கு என்ன செய்யணும், மாறணும். இப்படி என்ன செய்யணும், அதிகமாக சபைக்காக நாம் ஜெபிக்கணும். இந்த நாட்களில் நம்ம அதை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்,
கருத்தில் கொண்டு அதிகமாக ஜெபிக்கணும். பாருங்கள், ஒரு காலங்களில் சிஎஸ்ஐ சபைகள்லாம் நான் இருந்திருக்கிறேன். அங்கே நிச்சய மாட்டாங்க, ஆவியிலலாம் நிறைய மாட்டாங்க. ஆனால் இன்றைய நாட்களில் பார்த்தா சிஎஸ்ஐ சபைகளெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, மணிக்கூறு கணக்காக ஆவியில் நிறையிறாங்க. காரணம், ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிறவங்க இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, அதை விட்டுட்டாங்கன்னு இல்லை, அவங்க அதை ஸ்கிப் பண்ணுன்னு ஆண்டவர் அவங்கள என்ன செஞ்சிட்டாரு, விட்டுட்டாருங்கிறது தான் அர்த்தம். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கு ஏற்ற கனி கொடுக்குற இடத்துல கொடுக்கப்படும். அப்போது நம்ம நல்லா ஜெபிக்கணும். ஒருவேளை நம்ம ஜெபிக்க தவறுனால் ஆண்டவர் என்ன செய்வார், தேவனுடைய ராஜ்யம் அந்த பரிசுத்தாவினுடைய அனுபவங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்து அதற்கு ஏற்ற கனி தருகிற இடத்துல என்ன செஞ்சிருவார், கொடுத்துருவார். அதனால் நம்ம இந்த நாட்களில் சபைக்காக அதிகமாக ஜெபிக்கணும். கூடி வந்து நம்ம ஆராதிக்கிற இடங்களில் நல்ல பரிசுத்தாவின் நிறைவு உண்டாகணும், வரங்கள் உண்டாகணும், சபையில் வரங்கள் கிரியை செய்யணும். இதுதான் சபையினுடைய அனுபவம். ஆனால் இன்றைக்கி சபைகளில் எத்தனையோ காரியங்கள் இருக்குது. ஆனால் நம் தேவனை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி ஆவிக்குரிய அனுபவத்தில் வளரக்கூடிய அந்த நிலைகள் சபையில் குறைந்திருக்கு. அதனால் அதிகமாக அந்த நாட்களில் சபைக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் கட்டாயமாக ஜெபிங்க. பரிசுத்தாவின் நிறைவு சபையில் உண்டாகணும், ஜெபிங்க. ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பரிசுத்தாவின் நிறைவு இல்லாத சபைகள் எத்தனையோ சபைகள் இருக்குது. அந்த சபைகள் எல்லாம் உணர்வடையணும். கர்த்தர் பரிசுத்தாவினால் நிறைக்கணும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்யக்கூடாது, அந்நியராக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இந்த பரிசுத்தாவி என்ன செய்யணும், நமக்குள்ளே இருக்கணும். நாம் கனி கொடுக்குறவர்களாய் மாறணும். அதற்காக அதிகமாக ஜெபிங்க. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சோத்திரம்.